கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆ, இந்த நாளிலும் நம்ம வந்து வேதத்துல நம்ம ஒரு ஆ, ஆம், பவுல் புதிய ஏற்பாட்டுல பவுலா இருக்கட்டும், பீட்டரா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், அநேக சாப்டர்ஸ்ல ஏசப்பா கூட நிறைய இடத்துல ஆ, ஒரு 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 பிலீவர்ஸா இருக்கிற நமக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் ஒன்று வந்து காட் வந்து கொடுத்துருக்கிறார். அது என்னன்னா ஆம், ஒரு கிரீடம். ஆ, விசுவாசிகளுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு கிரீடத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆம், அதை குறித்து வந்து எல்லாருமே பேசியிருக்காங்க வேதத்தில். நமக்கும் என்ன இருக்கு, ஒரு கிரீடம் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆம், முக்கியமா இந்த புதிய ஏற்பாட்டுல நம்ம நம்ம அந்த வசனங்கள்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா, அதுல சொல்லப்படுகிற கிரீடங்கள்லாம் அ அது எ என்ன மாதிரியான ஒரு கிரீடம்னா, ஏன்னா கிரீடத்துல வந்து நெறைய கிரீடங்கள் இருக்கு. இப்போ ராஜா வந்து ஒரு அரசனா இருக்கும்போது, அவர் அவர் தலையில என்ன பண்ண வைக்கப்பட்டிருக்கும், ஒரு ஸ்பெஷல் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும். அ அது வந்து அ டயாடம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ராஜ கிரீடம். அ பழைய ஏற்பாட்டில பார்த்தீங்கன்னா, அ ஆசாரியர் பிரதான ஆசாரியருக்கு காடே வந்து அவர் என்ன மாரிலாம் ட்ரெஸ் பண்ணணும், அவருக்கு என்னலாம் இருக்கணுன்றப்போ, அவருக்கு ஒரு கோல்டன் அ கிரீடத்த அவருக்கு குடுக்க சொல்லியிருப்பார். அதேமாரி ராஜாக்கள்லாம் ஒரு மகிமை அது ஒரு ஒரு மகிமைய, ஒரு ஹானர, ஒரு அ அது ஒரு 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 அ அ ராயல் திங்க வந்து அது காண்பிக்கும். ஆனா, நம்ம புதிய ஏற்பாட்டுல வந்து விசுவாசிகளுக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படும்போது, அ அது எந்த குறிப்பா எந்த கிரீடத்த சொல்லும்னா, அது வந்து ஸ்டெஃபனோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரீடம். அது எதுன்னா, ஜெயம் பெறுகிறவர்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படும். வெற்றி பெறுகிறவர்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படும். அ அதாவது இந்த ஒலிம்பிக்ஸ் கேம்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் 700 பிசிலேருந்து நடக்குது. ஆ அப்ப அந்த பழைய ஒலிம்பிக்ஸ்லலாம் ஜெயிக்கிறவங்களுக்கு எ எத அ ம இப்ப நமக்கு இப்ப ஒலிம்பிக்ல வின் பண்ணா என்ன குடுக்குறாங்க? ஒரு கோல்டு மெடல் குடுக்குறாங்க. ஆம். அதே மாரி இப்பல்லாம் மெடல்ஸ் இருக்கு. அப்ப வந்து அந்த ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன குடுப்பாங்கன்னா, அவங்க தலையில வந்து இந்த ஆலிவ் லீவ்ஸ்னால ஒரு கிரீடத்த ஒண்ணு செஞ்சு, அத அவங்க தலையில என்ன பண்ணுவாங்க, சூட்டுவாங்க. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கிரீடம் கிடைக்கும். அது வந்து எப்படின்னா, ஒரு ஆலிவ் லீவ்ஸ்னால செய்யப்பட்ட ஒரு கிரீடம் வந்து அவங்க தலையில சூட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதுதான் என்னது ஒரு ஆ ஒரு மோட்டிவேஷன். இப்ப எப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு நம்ம எதுக்கு அந்த ரிவார்ட் குடுக்குறோம்? ஒரு ஜெயிக்கிறவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் மாரி. அத பெற்றுக்கொண்டா அது அவங்க அத நோக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க? எஃபோர்ட்ஸ் போடுவாங்க. ஆம், இப்போ அது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ரெகக்னிஷன். அது ஒரு ஆம்பிஷன் மாரி. நமக்கு அது ஒண்ணு அத நம்ம அச்சீவ் பண்ணணும். இப்போ ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்குனா, அது அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் மாரி. அதுக்காக என்ன பண்ணுவாங்க? அநேக வருஷங்கள் அதுக்காக பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலா அல்டிமேட்டா என்னன்னா, அவங்க அந்த கோல்டு மெடல், ஒலிம்பிக் கோல்டு மெடல் அவங்க பேர்ல அவங்க அவங்க நாட்டுக்காக அவங்க வாங்கணுன்றது தான் அவங்களுடைய ஒரு குறிக்கோளா இருக்கும். ஸோ அது அந்த ஃபைனலா அந்த கோல்டு மெடல் அவங்களுக்கு வரும்போது, அவங்களோட அச்சீவ்மென்ட்டுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பரிசு. அத நோக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆ இது பண்ணுவாங்க. அதுமாரி விசுவாசிகளாகிய நமக்கு ஏசப்பா வந்து அவர் என்ன பண்ணியிருக்கார், கிரீடத்த வந்து வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசிகளுக்கு இந்த பூமியில நம்ம இந்த வாழ்ற நாட்கள்ல, அ நமக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கணும். நமக்கு வந்து அந்த தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த கிரீடத்த நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து நமக்கு இருக்கணும். அ இது இதுல வந்து அநேக கிரீடங்கள் வேத நம்ம வாசிக்க முடியும். அ நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், அ அழியாத கிரீடம், ஆ மகிமையின் கிரீடம், அந்த மாரி நெறைய கிரீடங்கள் இருக்கு. அப்போ அதெல்லாம் என்ன? அ நம்ம விசுவாசிகளாகிய நாம வந்து இந்த கிரீடங்கள பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுப்போம். அத நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படின்றத குறிச்சு இந்த நாள்ல பார்ப்போம். ஆ 2 தீமோத்தேயு 4:8ல பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்லியிருப்பாரு. ம்.
இங்க வந்து பவுல் சொல்லுவாரு, ஆம், இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆ, பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்றாரு. ஆ, அவர் என்ன சொல்றாரு? ஆம், என்னோட நான் நல்ல அவர் அவர் இது வந்து அவருடைய அவரு கடைசியா எழுதின லெட்டர்ஸ்ல ஒண்ணு. அ அவர் வந்து அ அப்ப அவர் என்ன சொல்றாரு, "நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். அ நான் என்ன பண்ணேன், ஓட்டத்தை நான் முடிச்சேன்." அவருக்கு ஒரு அ ம ஒரு ஒரு அவருக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு நிறைவு வருது. அதாவது நான் இந்த பூமியில நான் இதுவரைக்கும் நான் வந்து காட்காக என்ன பண்ணியிருக்கேன், நல்ல ஒரு போராட்டத்த நான் போராடியிருக்கேன். நான் இந்த ஓட்டத்த வந்து நான் நல்லபடியா ஓடியிருக்கேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னன்னா, அவர் அந்த அதில என்ன எதிர்பார்க்கிறாரு, நான் நீதியுள்ள நியாயாதிபதியாக ஏசப்பாவை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். அ நமக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஏசப்பாவ போய் மீட் பண்ணணும். அவருடைய 2ஆம் வருகையில அவர் வெளிப்படும்போது, நான் அவரை சந்திக்கணும். அவர் என்ன பண்ணணும்? அவரை அந்த 1ஆம் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவன் ஆகணும். அவர் ஏசப்பா வரும்போது நான் அவரை சந்திக்கணும். அவரை மீட் பண்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கணும். அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்களுக்கு எல்லாம் ஏன்னா இவரு என்ன சொல்றாரு? ஆ எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இந்த நீதியின் கிரீடத்த பவுல் வந்து என்ன சொல்றாரு? நான் மட்டும் பெற்றுக்கொள்ள போறதில்ல. யாரெல்லாம் வந்து முடிவு பரியந்தம் ஏசப்பாவுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க, அவர வருகையை எதிர்நோக்கி இருக்கிறவங்க, எல்லாருக்கும் இந்த என்ன கிடைக்க போது? இந்த நீதியின் கிரீடம் வந்து கிடைக்க போகுது. அப்போ நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு நல்ல போராட்டத்த போராடினேன். விசுவாசத்த நான் காத்துக்கொண்டேன். அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம லைஃப்ல வந்து இது ரொம்ப ரொம்ப என்னது ஒரு பெரிய ஒரு காரியம். அந்த ஒரு நீதியின் கிரீடம். அந்த நீதி வந்து யார் குடுக்குறா? இயேசு கிறிஸ்து மேல உள்ள விசுவாசத்தினால நமக்கு கிடைக்குது. நம்மளுடைய அ இதுல கிடைக்கிறது கிடையாது. நம்மளுடைய என்ன சொல்ல? நம்மளுடைய செல்ஃப் அச்சீவ்மென்ட்னால, நம்மளுடைய அ ஜெயத்தினால, நம்ம ஏதோ ஒண்ணு செய்றோம். அதனால நமக்கு பலன் அப்படிலாம் இல்ல. நம்ம வந்து ஏசப்பாவ விசுவாசிக்கிறதுனால, அவர் அவர் மேல உள்ள விசுவாசத்தினால, அந்த விசுவாசத்த நம்ம காத்துக்கொள்ளும்போது, முடிவு பரியந்தம் அவருடைய அவர் அவர் வெளிப்படுவதை நம்ம எதிர்நோக்கி இருக்கும்போது, நமக்கு என்ன கிடைக்குது? இந்த நீதியின் கிரீடம் நமக்கு கிடைக்குது. அப்போ ஆ அது எவ்வளோ ஒரு பெரிய மகிமையான ஒரு விஷயம் பாருங்க. ஆ அவரு அவரு அவருடைய அப்போ நம்ம அவருடைய வருகைக்கு நம்ம எப்பவும் எப்படி இருக்கணும்? எதிர்நோக்கி இருக்கணும். அதே மாரி பவுல் சொல்றார், "நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்." அது வந்து ஒரு ஈஸி கிடையாது. அது ஒரு போராட்டம். என் லைஃப்ல நம்ம ஏசப்பாவ எதிர்நோக்கி விசுவாசத்த காத்துக்கிட்டு இருக்கிறது, ஒரு போராட்டம், ஒரு ஒரு ஸ்ட்ரகிள்ன்னு சொல்றாரு. நான் ஒரு நல்ல என் ஓட்டத்த நான் முடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு எப்படி ஒரு மேரத்தான் ரேஸ் மாரி அது ஒரு ரேஸ் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு வார்ன்னு சொல்றாரு. அ ஏன் அப்படி சொல்றாரு? பவுல் வந்து அப்போ இந்த இந்த லைஃப்ல நம்ம ஏசப்பாவ விசுவாசிச்சு முடிவு பரியந்தம் நிக்கிறது வந்து இது ஒரு இது ஒரு ரேஸ் அப்படின்றத அவரு நினைப்பூட்டுகிறார். ஆ அம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் ஏன்னா வந்து அ ஏன் இது ஒரு ஏன் இது ஒரு ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விசுவாசத்த முடிவு பரியந்தம் காத்துக்கொள்றது வந்து ஒரு போராட்டம். இந்த விசுவாசத்த கடவுளுக்கு பிரியமா நம்ம அவர எதிர்நோக்கி இருக்கிறது வந்து அம் எ ஏன்னா ம எ எல்லா விதமான ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன்ஸ் இந்த பூமியில இருக்கு. சோதனைகள் இருக்கு. இந்த பூமியில நமக்கு எதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஆம், நம்ம எதன் வழியா நம்ம போக வேண்டியது இருக்கு. லைஃப்ல நெறைய ட்ரையல்ஸ் வழியா, நெறைய டெம்ப்டேஷன்ஸ் வழியா. அதாவது அ ஒண்ணு வந்து பாடுகள், இன்னொன்னு வந்து சோதனைகள். ஆம் அ ட்ரையல்ஸ்னா என்னன்னா, அம் கஷ்டங்கள். அ நம்ம லைஃப் வந்து ஏசப்பா என்ன ப்ராமிஸ் பண்ணல? அ பூமியில இருக்கிற வரைக்கி உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. நீங்க ஹேப்பியாவே இருந்துட்டு, நீங்க அ என்னோட ராஜ்யத்துக்குள்ள வருவீங்கன்னு ஏசப்பா வந்து ப்ராமிஸ் பண்ணல.
ஆ இந்த பூமியில வந்து என்ன இருக்கு? உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு? சொல்லியிருக்காரு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கணும், நமக்கு தேவன் நமக்கு ஒரு கிரீடத்த அந்த நீதியின் கிரீடத்த, மகிமையின் அவருடைய பிரசன்னம் ஆகுதல்ல நம்ம அவரை எதிர்நோக்கி அவரை சந்திக்கும்போது, நமக்கு ஒரு நீதியின் கிரீடத்த குடுக்குறார். அப்ப நம்ம எதிர்நோக்கி இருக்கும்போது, இந்த பூமியில நமக்கு சில பாடுகள் என்ன வரதான் செய்யும். நமக்கு வந்து அது தேவன் என்ன பண்ணியிருக்கார் வச்சிருக்கிறேன்னு தான் சொல்றார். ட்ரையல்ஸ் இருக்கு, டெம்ப்டேஷன்ஸ் இருக்கு. அ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கடந்து போய் தான் ஆகணும். அப்புறம் ஆனாலும் என்ன பண்ணணும், நம்ம விசுவாசத்த காத்துக்கொள்ளணும். இந்த சோதனைகள் வழியா போம்போது நம்மளுடைய ரிவார்ட நம்ம என்ன பண்ணணும், எதிர்நோக்கி இருக்கிறவர்களா இருக்கணும். நம்ம அந்த ரிவார்ட நம்ம நம்ம பார்க்கலன்னா, அ நமக்கு வந்து என்ன இருக்காது, அ ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. அ இங்க இங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து தீமோத்தேயுகிட்ட சொல்லுவார். "நீயோ எல்லாவற்றிலும் மனதெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று." அப்படின்னு பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்றாரு. "நீயும் எல்லாவற்றிலும் என்ன பண்ணு? மன தெளிவுள்ளவனா அதாவது தெளிவா அ அ நமக்கு எப்பவுமே என்ன இருக்கணும், ஒரு கிளியர் விஷன் இருக்கணும். ஒரு தெளிவு இருக்கணும். குழம்பக்கூடாது. அதாவது அ ம தேவ சத்தியத்திலருந்து நம்ம என்ன வாங்கக்கூடாது, சைட் ட்ராக் ஆகக்கூடாது. வசனத்த குறிச்சதான ஒரு தெளிவு நமக்கு நம்ம லைஃப்ப குறிச்சதான எல்லா காரியங்கள குறிச்சும் தெளிவோட நம்ம நடக்கணும். தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி. கஷ்டத்த என்ன பண்ணு அனுபவி அப்படின்னு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. அ எவ்ளோ எவ்ளோ பேர் வந்து அ கஷ்டங்கள அனுபவிச்சதுனால தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், நமக்கு சுவிசேஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏசப்பாவ பத்தியதான ஒரு அ அ அ வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிருக்கு. "சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று." ஆ உனக்குன்னு ஒப்புவிக்கப்பட்ட உனக்குன்னு ஒரு ஊழியத்த கடவுள் கொடுத்திருப்பார். உனக்குன்னு என்ன நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கார், ஒரு ஊழியத்த கொடுத்திருப்பார். அவருடைய ஏன்னா நம்ம கட்டப்பட்டவர்கள். நம்ம கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்டவர்கள். வி ஆர் வி ஆர் செர்வன்ட் ஃபார் அவர் மாஸ்டர். நம்ம ஒவ்வொருவரும் யாருக்கு செர்வன்ட் நம்மள ரட்சித்த கிறிஸ்துவுக்கு நம்ம வந்து பவுல் அதான் சொல்லியிருப்பார். நான் கட்டப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப நமக்கு என்ன ஒப்புவிச்சிருக்கிறார், நமக்கு என்ன ஊழியத்த நிறைவேற்றி குடுத்திருக்கிறார், அத வந்து நம்ம என்ன பண்ணணுமா, உண்மையும் உத்தமமா கடைசி வரைக்கும் தீங்கு அனுபவிச்சனாலும், என்ன பண்ணும், நம்மளுடைய வேலைய என்ன செய்யணும், சுவிசேஷனுடைய வேலைய செய். உன் ஊழியத்த நிறைவேற்று அப்படின்னு காட் சொல்றார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், காட் கிட்ட நம்ம கேட்கணும். நான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எனக்கு காட் எத வச்சிருக்கிறாரு? என்ன என்ன செய்யணும்னு அவர் விரும்புறாரு? அப்படின்னு நம்ம கேட்டு அத நம்ம நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். நேத்து கூட சாது சுந்தர் சிங்க பத்தி அவருடைய லைஃப்ப நம்ம ஒரு இதுல நான் திரும்ப பார்த்தேன். அவர்லாம் எப்படி ஒரு எக்ஸாம்பிளரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவருக்கு அவருடைய யங் ஏஜ்ல அவர் என்ன பண்ணுவாரு, யார் கடவுள்னு அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கும்போது, அவர் ஒரு பிரேயர் பண்ணுவாரு. அ நாளைக்குள்ள நீங்க யார் உண்மையான காட் எனக்கு காண்பிக்கலன்னா நான் மறிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏசப்பா என்ன பண்ணாரு, அவருக்கு வந்து அவருடைய ரூம்ல அவருக்கு அவருக்கு காண்பிச்சு, நான் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு ஏசப்பா அவர்கிட்ட தம்மை வெளிப்படுத்துவார். அவரு ஏசப்பாவ பார்த்ததுக்கப்புறம், அவரு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு சாது சுந்தர் சிங் என்ன பண்ணுவாரு, ஒரு காவி உடைய அணிஞ்சுட்டு, ஆ அப்படியே என்ன பண்ணுவாரு, அவர் பாட்டு எல்லா இடத்துக்கும் நடந்து போக ஆரம்பிச்சுருவாரு. முக்கியமா அந்த இமயமலையில டிபெட்டுக்கு என்ன பண்ணுவாரு, வருஷம் வருஷம் அவரு போவாராம். ஆ அந்த மக்கள்லாம் வந்து அவர போட்டு என்னென்ன உபத்திரவம் குடுக்க முடியுமோ எல்லாம் குடுத்துருக்காங்க. ஆனா, அவரு என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, அனுபவித்தீங்க அனுபவிச்சு அவருக்கு வந்து அந்த ஏசப்பாவ பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சி, ஏசப்பா அவருக்கு குடுத்த அந்த அவர கண்டு கொண்டதுக்கு அவர அறிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம், அவருடைய வாழ்க்கைய அப்படியே அர்ப்பணிச்சு என்ன பண்ண எல்லா தீங்கையும் அவரு அனுபவிச்சாரு. அவர தூக்கி என்ன பண்ணாங்க, அ பாழும் கிணத்துக்குள்ள போட்டாங்க. அடுத்து மூடி வச்சாங்க. ஆனா, எ காட் என்ன பண்ணாரு, அவரு ஒரு கயிறு அடுத்த நாள் காலைல யாரோ ஒருத்தங்க கயிற உள்ள விட்ட மாரியும், அவரு அதுல வெளில வந்துருவாரு. அ ந எவ்ளோ மிராக்குலஸா அவர் எவ்ளோ தீங்கு அனுபவிச்சாலும், அவரு இது சோதனைகள் வந்தாலும், அவரு அவரு க அவரு அவரு என்ன பண்ண அவருக்கு வந்து எது பெருசா இருந்தது, ஏசப்பா அவர் பார்த்துட்டேன். என் லைஃப்ல வந்து நான் அந்த கிரீடத்த நானு பெற்றுக்கொள்ளணும். அதுதான் எனக்கு முக்கியமா இருந்துச்சு. அவர் அந்த அவர் என்ன பண்ணாரு, மத்தவங்களுக்கு நான் சுவிசேஷத்த அறிவிக்கணும். அதனால எனக்கு எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் நான் அத சந்திச்சுக்கிறேன் அப்டின்ட்டு அவரோட லைஃப்போட நோக்கத்த அவரு அறிஞ்சவரா இருந்தார். அப்போ ஆ இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை, அவருடைய சாட்சி நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கு, ஒரு ஆசீர்வாதமா இருக்கு.
ஆ அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஆ விசுவாசத்த நம்ம கடைசி வரைக்கும் காத்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம காத்துக்கொள்ளும்போது நமக்கு என்ன வாக்கு பண்ணப்பட்டிருக்கு? நீதியின் கிரீடம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. அவர் பிரசன்னமாகுதலை எதிர்நோக்கி இருக்கிற யாவருக்கும் அது கிடைக்குமா? அப்ப நம்ம எல்லாருமே நம்ம 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 லைஃப்ல நமக்கு இயேசுப்பா மேல உள்ள அந்த ஃபெய்த்த வந்து முடிவு பரியந்தம் நம்ம காத்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக ஒரு நல்ல போராட்டத்த நம்ம போராடணும். விசுவாசத்த காத்துக்கொள்ளணும். அதே மாரி ஆம் யாக்கோபு 1:12 வாசிக்கிறேன். யாக்கோபு 1:12ல பார்த்தீங்கன்னா, ஆ வ அதுக்கு முன்னாடி 1:2ல உள்ள வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும்போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது, ஆ பலவிதமான டெம்ப்டேஷன்ஸ்ல நீங்க அகப்படும்போது, ஆ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும். "தி டெஸ்டிங் ஆஃப் யுவர் ஃபெய்த் வில் புரொடியூஸ் பேஷன்ஸ்." அப்போ நமக்கு வந்து என்ன வேணும்? ஒரு நம்மளுடைய ஆ அ டெம்ப்டேஷன் பீரியட்ல சோதனை நாட்கள்னு இருக்கும். சோதனையின் காலங்கள் நமக்கு இருக்கும். ஆனா, அந்த சோதனைய நம்ம எப்படி பண்ணணும்? ஆ விசுவாசத்த நம்ம அ நம்ம நம்ம அந்த விசுவாசத்த நம்ம டெஸ்டிங்க நம்ம விசுவாசத்தோட நம்ம பொறுமையா நம்ம அந்த 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 இது வழியா நம்ம போகும்போது நமக்கு என்ன உண்டாகும்? நமக்கு ஒரு பேஷன்ஸ், நமக்கு ஒரு பொறுமை உண்டாகும். அப்போ பாவ சோதனையா இருக்கலாம். இல்லன்னா, அ எந்த விதமான சோதனைகள் வந்தாலும், நம்ம வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அத நம்ம பொறுமையா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த சோதனைய நம்ம விசுவாசத்தோட நம்ம த்ரூ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அது நமக்கு ஒரு பொறுமையை உண்டாக்கும். அ அந்த பொறுமை என்ன பண்ணுமா? அது நம்மள என்ன பண்ணுமா? பூரணம் பு அ நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இராமல், பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி, பொறுமையானது பூரண கிரியை செய்யக்கடவது. அப்ப எந்த விதமான இந்த டெம்ப்டேஷன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மள என்ன பண்ணுது? நம்மள பூரணப்படுத்துது. அதேமாரி 12வது வசனத்துல, "சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்." பார்த்தீங்களா? சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். சகிக்கணும். சோதனை என்ன பண்ணணும்? சகிக்கணும். சகிச்சீங்கன்னா, அ காட் வந்து தம்மிடத்தில் அன்பு கூர்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அ நம்ம நீதியின் கிரீடத்தை பார்த்தோம். இங்க எ அ யாக்கோபு என்ன சொல்றாரு? ஜீவ கிரீடம். அ அ ஜீவன் ஜீவன் நித்திய ஜீவனை உடைய ஒரு கிரீடம். ஜீவ கிரீடத்தை நமக்கு கிடைக்கும். எப்போன்னா, நம்ம சோதனைய வந்து என்ன பண்ணணும்? சகிச்சு கொள்ளணும். அ அ அப்பதான் வந்து இது கிடைக்கும். அப்போ சோதனைகள், டெம்ப்டேஷன்ஸ் அத நம்ம என்ன பண்ணணும்? சகிக்கணும். நமக்கு என்ன பலவிதமான சோதனைகள் வந்து அ நமக்கு இந்த பூமியில வரும். வேதத்தில ரொம்ப கேட்டகரைஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கும். உலகம், மாமிசம், பிசாசு. ஆ இதெல்லாம் என்னது? சோதனையின் அ சோதனைக்கான ஒவ்வொரு சோதனைகள். உலகத்தின் காரியங்கள், மாம்சத்தின் காரியங்கள், பிசாசு கொண்டு வர்ற காரியங்கள். எவ்வளவோ விதமான சோதனைகள் வந்து வெரைட்டி விதவிதமான சோதனைகள் எவ்ரி ஒன் வில் ஹேவ் டு ஃபேஸ். ஆனா நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? தேவன் நமக்கு வச்சிருக்கிற அந்த நீதியின் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியா எல்லா சோதனையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து வி ஷுட் கோ த்ரூ இட். அதை நம்ம பொறுமையோட நம்ம அத என்ன பண்ணணும்? ஃபேஸ் பண்ணி நம்ம போம்போது நமக்கு காட் என்ன பண்ணுவார்? அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். ஏசப்பா வந்து சோதிக்கப்படும்படியா அந்த வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசு வந்து ஒவ்வொரு சோதனைகள கொடுக்கும்போதும் ஏசப்பா என்ன பண்ணாரு? எல்லாவற்றிலும் ஜெயித்தார். ஆ அது மாரி தான் நம்ம லைஃப்லயும் நமக்கு என்ன வரும்? நம்ம ப வா நம்ம போற பாதையில ஒவ்வொரு நாளும் சோதனைகள் நிச்சயமா இருக்கும். நம்ம ஜாக்கிரதையா நம்ம வேத வசனத்தோட, தேவன் குடுக்குற பலத்தோட நம்ம என்ன பண்ணணும்? அத மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களா நம்ம இந்த பூமியில ஜீவிக்கணும். ஆ ம். ம். ஆம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம பார்க்குறோம். ஆம். அதேமாரி 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில, ஆம்
பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தைப் பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்காகப் போராடுகிற எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமுடைய இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தைப் பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தைப் பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆ மற்றவர்களுக்குப் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய்ப் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆ, இங்க பாருங்க பவுல் அழகா சொல்றாரு. அ பந்தயத்துல ஏன்னா நம்ம இப்ப பார்த்தோம். அந்த கிரீடம் எல்லாமே ஒரு எந்த ரெஃபரன்ஸ் வச்சு சொல்லப்படுகுதுன்னா, ஒலிம்பிக்ல ஓடுறவங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பரிசு, அந்த அ கிரீடத்த ரெஃபர் பண்ணி தான் பவுல் இங்கேயும் பேசுறாரு. அவங்க அழிவுள்ள கிரீடத்துக்காக என்ன பண்றாங்களாம், அவங்க சரீரத்த ஒடுக்கி பிராக்டிஸ் பண்றாங்களாம். ஒரு ஒலிம்பிக்குக்கு மெடலுக்காக ப ப்ளே பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, நெறைய விஷயத்துக்கு நோ சொல்லுவாங்க. அவங்க அந்த மெடல வின் பண்ணணுன்றதுக்காக, அந்த ஒரு எக்ஸலன்ஸ்‌க்காக அவங்க சரீரத்தில எல்லாத்துலயும் ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க மெயின்டெயின் பண்ணணுன்றதுக்காக, எது எது அதுக்கு தடையா இருக்குமோ, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, நோ சொல்லிடுவாங்க. ஆ எனக்கு இது என்னுடைய நோக்கத்துக்கு இது தடையா இருக்குன்ட்டு அதுதான் சொல்றாங்க. இச்சை அடக்கமுடையவர்களா இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அ அ அந்த ஒரு அந்த ஒரு ஒரு மெடல வின் பண்ணணுன்றதுக்காக அவங்க எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்கமுடையவர்களா இருப்பாங்க. அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி இருக்காங்க. நாம அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியா இருக்கும்போது, நாம எப்படி இருக்கணும்? என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். ஆ எவ்ளோ எவ்ளோ ஒரு அழகான ஒரு அ நம்ம நம்ம ஈஸியா கார்லேட் பண்ற மாரி பவுல் எவ்வளோ அழகா அ காட் இன்ஸ்பயர் பண்ணி சொல்லியிருக்கிறாரு பாருங்க. ஆ நம்மள யார் மாரி நெனச்சுக்கணும்? ஒரு ஒரு ஒலிம்பிக் மெடலுக்காக ஒரு அ ட்ரெயின் பண்ணுகிற ஒரு ஒரு அத்லெட் மாரி நம்மள என்ன பண்ணிக்கணும்? நம்ம யோசிச்சுக்கணும். நம்மளுடைய லைஃப நாம காட் கிட்ட இருந்து அந்த அழிவில்லாத கிரீடத்த நம்ம பெறும்படியா இந்த பூமியில நான் ஓடுறேன். அப்ப அதுக்கு நான் எவ்ளோ ஒரு கண்ட்ரோல்டா இருக்கணும். இச்சை அடக்கத்தோடு இருக்கணும். எவ்ளோ என் சரீரத்த ஒடுக்கி நான் அ அந்த கிரீடத்த பெறும்படியா நான் ஓடுகிறவனா, நான் ஜெயம் பெறுகிறவனா நான் ஏன்னா ஓடுறவங்க எல்லாருக்கும் என்ன நோக்கம் இருக்கும்? வின் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த மாரி தான் நம்மளுடைய லைஃப்பும் நம்ம தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அந்த கிரீடத்த பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நோக்கத்தோட நம்ம அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்? காலையில எழுந்ததுலேருந்து நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய கோல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு கோல் நமக்கு ஒரு செட் பண்ணிட்டோம்னா, நமக்கு ஒரு விஷன் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நம்ம போற பாதையும் என்ன இருக்கும்? கரெக்ட்டா இருக்கும். நம்ம நம்ம எதெல்லாம் வேண்டான்னு நம்மளால சொல்ல முடியும். இது நம்மளுடைய கோல்க்கு மேட்ச் ஆகல. இது நம்ம நம்ம எத நோக்கி நம்ம போடுறோமோ, அதுக்கு இது இது தேவையில்ல. அப்படின்னு நம்மளே என்ன பண்ணுவோம்? ஆ அந்த எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருப்போம்? பிச்சை எடுக்க முடியவர்களா எல்லாத்தையும் தேவையில்லாததெல்லாம் நம்ம லைஃப்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. லைஃப்ல உள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். நமக்கு அந்த கோல் நம்ம கண்ணுக்கு இருக்கும்போது. அ அதுதான் இங்க பவுல் சொல்றார். அதே மாரி அ வெளிப்படுத்தின விசேஷத்திலயும் அ ஏசப்பா ஸ்மிர்னா சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2 10வது வசனத்துல, "நீ படப்போகிற பாடுகளைக் குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்குத் தருவேன்." ஆ ஏன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் ஆ இங்க இயேசப்பா இந்த சபையில உள்ளவங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "உங்கள காவல்ல போடுவாங்க. ஆ உங்களோட ஃபெய்த்துக்கு இயேசப்பா மேல உள்ள விசுவாசத்தின் நிமித்தம் நீங்க என்ன பண்ண போறீங்க? அநேக பாடுகள நீங்க சந்திக்க போறீங்க. ஆனாலும் உண்மையுள்ளவங்களா இருங்க. மரண பரியந்தம் உண்மையா இரு. அப்போ நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்." அப்ப எவ்ளோ பேரு, எவ்ளோ ஜனங்கள் அ அந்த விசுவாசத்திற்காக அ தங்கள் ஜீவனையும் கொடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இருக்கிறாங்க. எவ்ளோ பேர் நம்ம நம்ம சாட்சிகள் நம்மளால பார்க்க முடியும். அந்த விசுவாசத்திற்காக கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்கணுன்றதுக்காக எவ்ளோ பெரிய சோதனைகள் அவங்க பெர்சனல் லைஃப்ல வந்தாலும், எவ்ளோ கஷ்டங்கள் வந்தாலும், அதையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்ளோ சகிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஆ எவ்ளோ பேர் ஆ தங்க ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளோ பேர் சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மகிழ்ச்சியா அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில போயிருக்காங்க.
ஆ நம்ம வந்து பர்சனலா வந்து நம்ம அப்படிப்பட்ட சு கஷ்டங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆ அது அது நமக்கு நம்ம நம்ம அப்படி நமக்கு ஒரு அப்படி ஒரு செக்குலரான நமக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்குன்னா, அதுக்காக அதுக்கு முன்னாடி அந்த மாரி கஷ்டங்கள் வழியா நெறைய பேர் போனதுனால என்ன கிடைக்கும், நமக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. அந்த மாரி தான். ஒவ்வொருத்தங்களும் எவ்வளோ பேர் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவுக்காக ஆ அந்த விசுவாசத்திற்காக எவ்வளவோ கஷ்டங்கள அனுபவிச்சு என்ன பண்றாங்க, இந்த பூமியில இருக்கும்போது போயிருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மகிமை. ஆ ஆ கர்த் அ கு கர்த்தருக்காக பாடுபடுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு பாக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு ஒரு பாடு வருது. அ அவர் மேல வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நமக்கு ஒரு உபத்திரம் வருது, ஒரு கஷ்டங்கள் வருது. அ எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்ல. அது வந்து நம்முடைய ஃபெய்த்னால வருது. நம்ம கிறிஸ்துவின் நிமித்தம் அது நமக்கு வருதுன்னா, நாம அந்த பாடுகள நம்ம இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பாக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நம்ம என்ன பண்ணணும்? நினைச்சுக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு ரிவார்ட வச்சிருக்கிறாருன்னு இங்க ஏசப்பாவே சொல்றாரு. அந்த சபையில நீங்க உங்களுக்கு ஆ உங்கள என்ன பண்ணுவாங்க, மரணம் வரைக்கும் நீங்க உண்மையா இருங்க. நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஒரு ஜீவ கிரீடத்த கொடுப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் ரிவார்ட் குடுக்கிறவரா இருக்கிறார். ஆ அவருக்காக கஷ்டப்படுறவங்கள குறிச்சு அவர் என்ன பண்றதில்ல. அவர் மறந்து போறவர் கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நோட் பண்ணி அவர் அத அவங்களுக்கு அந்த பலன வந்து நித்தியத்துல என்ன பண்ணியிருப்பாரு, குடுக்குறதுக்கு அவர் எப்பவுமே வந்து ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறாரு. என்னோட நாமத்துக்காக இவங்க எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. எதுவுமே என்ன ஆகாது, வீணாக போகாது. தேவன் எல்லாருக்கும் அந்த பலன வந்து அவரு 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 வெளிப்படும்போது, அந்த மகிமையில, நித்தியத்தில அவர் நிச்சயமா அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆ ஜீவ கிரீடத்த உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிரீடம் நம்ம ஒவ்வொருவருக்கும் காட் என்ன பண்ணிட்டார், ஒரு கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். அது அவர் வெளிப்படும்போது நமக்கு கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம இந்த பூமியில போற நாட்கள்ல நமக்கு நிச்சயமா சோதனைகள், ட்ரையல்ஸு, கஷ்டங்கள், டெம்ப்டேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்? அது நியமிக்கப்பட்டிருக்கிறது தான். ஆனா, நம்ம இதன் வழியா நம்ம போம்போது, நமக்கு வைக்கப்பட்டிருக்க அந்த நித்திய கிரீடத்த நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணும்? நோக்குகிறவர்களா, அதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியா, உண்மையா நம்ம போராடி நம்ம இந்த லைஃப் நம்ம லீட் பண்ணும்போது, கஷ்டங்கள் எல்லாம் நம்ம சகித்துக் கொள்ளும்போது, சோதனைகள் எல்லாம் சகிக்கும்போது, ஆ ஆ அவருடைய பிரசன்னத்த அவர் வெளிப்படுகிறத நம்ம எதிர்நோக்கி இருக்கும்போது, நம்மளுடைய விஷன நம்ம மறக்காம இருக்கும்போது, நிச்சயமா நமக்கு என்ன கொடுப்பார்? அவர் வெளிப்படும்போது அதை நம்மளால சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆ அந்த கிருபையை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுவார்? நிச்சயமா கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.